السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسوله الكريم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சோதர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது புனிதமான ரமலானுடைய மாதத்திலே இரண்டாவது நோன்பை நோற்ற நிலையில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு கடந்த வாரத்திலே கூறப்பட்டது. அந்த ரமலானை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு இந்த வாரத்திலே சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் 10 காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை விரிவாக சொன்னோம் என்றால் அது மணிக்கணக்காக ஆகிவிடும். எனவே இந்த வாரத்திலே சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய மாதம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காகத்தான். இதுதான் ரமலானுடைய மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம். இதை முதல்ல நாம் விலகிக் கொள்ள வேண்டும். தபரானி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. 8131வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு மெம்பர் படியிலே ஏறுகிற நேரத்திலே 3 படியிலே ஏறுகிற நேரத்திலே 3 தடவை ஆமீன் என்பதாக சொன்னார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் அதனுடைய விளக்கத்தை கேட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து 3 வகையான பத்துஆக்களை செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் என்பதாக சொல்லியதாக பெருமானார் சொன்னார்கள். சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதிலே ஒன்று, யார் முதுமையடைந்த பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றுக்கொண்டு அவர்கள் அவரை சொர்க்கத்தில் நுழைய வைக்கவில்லை என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய துவாவை பெற்று பணிவிடையின் மூலமாக இவர் சொர்க்கத்துக்கு செல்லவில்லை என்றால் இவர் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் துஆ செய்தார். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன்.
அதே மாதிரி அதிலே ஒன்று மன் அதரக ஷஹர ரமலான ஃபலம் யுக்ஃபர் லஹு ஃபதஹலன் நார ஃபஅபாதஹுல்லாஹு. யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டும் மன்னிப்பை பெறாமல் அவன் நரகத்துக்கு சென்றானோ அவன் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும், அவன் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரைல் பத்துவா செய்தார். நான் ஆமீன் என்பதாக பெருமானா சொன்னார்கள். அதுபோன்று மூன்றாவதாக யாரிடத்திலே என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் சலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரைல் பத்துவா செய்தார். நான் ஆமீன் என்பதாக பெருமானா சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸை நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் எப்படியாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் நினைவிலே பதிய வைக்க வேண்டும். ஆக அப்படி நமக்கு நரக விடுதலை கிடைக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் 10 விஷயங்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது என்னவென்றால், இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நோன்பை நோக்க வேண்டும். ஏதோ ஆரம்பத்தில் என்ன செய்த ஒரு சில நாட்கள் நோன்பு வைத்து விட்டு பிறகு என்ன செய்ய எந்த வகையான காரணமும் இல்லாமல் நோன்பை விடக்கூடாது. முடிந்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை முழுமையாக நாம் நோக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் கூறுகின்ற ஷரியத் கூறுகின்ற காரணத்துக்காக வேண்டி விடுவது தவறல்ல. அதுல நிறைய சட்டங்கள்லாம் இருக்கிறது, உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். தேவையான பிறகு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். யார் விடலாம், யார் விடக்கூடாது, விட்டால் யார் பிறகு கலா செய்ய வேண்டும், யார் கலா செய்யவே முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய என்பதெல்லாம் சட்டங்களில் இருக்கின்றது. ஆக முதலாவது உங்களுக்கு சுருக்கமாக சொல்வது என்னவென்றால், இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் முழுமையாக நோன்பை நோற்று விட வேண்டும். நோன்பை நோக்காததற்கு சரியான காரணம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நோன்பை விட்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் பெருமானா சொல்லுவாங்க, மன்சாம ரமலான் ஈமான யார் ஈமானோடு நன்மையை நாடி நோன்பை நோக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானா சொன்னாங்க. ஆக ரமலான் கொடுக்கப்பட்டது என்பது எதுக்காக? பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ரமலானுடைய நோன்பை நோக்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறதாக பெருமானா சொன்னார்கள். இது ஒரு செய்தி. ரமலானுடைய நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போர் செய்வதை விட சிறந்திருப்பதாக ஒரு ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது, வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. அபூ உமாமத்துல் பாஹிலி என்ற ஒரு தோழர், அபூ உமாமத்துல் பாஹிலி என்ற ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார். சொன்னார், உதுல்லாஹ் லி பிஷஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அந்த போரிலே வீர மரணம் ஏற்பட வேண்டுமாக நீங்க துஆ செய்வதாக சொன்னார். ஒரு போருக்கு சஹாபாக்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய பாதையில எனக்கு வீர மரணம் கிடைக்க வேண்டும், நான் போனவே திரும்பி வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, ஐயா நான் போரிலே ஷஹீதாக வேண்டுமாக ஒரு துஆ செய்வதாக சொன்னார். பெருமானா சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லிம்ஹும் வ கன்னிம்ஹும், யா அல்லாஹ் அவருக்கு நீ சலாமத்தை கொடுப்பாயாக, அவர் போருக்கு போய்விட்டு சலாமத்தாக ஒரு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். வ கன்னிம்ஹும், அந்த போரிலே வெற்றி ஏற்பட்டு அந்த வெற்றி பொருள் அவருக்கு கிடைக்குமாக ஒரு துஆ செய்யறாங்க. அவர் என்ன செய்ய போயிட்டு திரும்பி வந்துட்டார். அடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு போருக்காக வேண்டி படை புறப்படுகிறது. அப்போ ஒரு பெருமானாரிடத்தில் என்ன செய்ய அவர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய பாதை இந்த இடம், நான் போருக்கு போறேன், நான் மார்க்கத்துக்காக போர் செய்து ஷஹீதாக துஆ செய்வார். பெருமானார் அதே மாதிரி துஆ செய்யறாங்க, அல்லாஹ் அவருக்கு சலாமத்தை கொடுக்கட்டும், செல்வத்தை கொடுக்கட்டும் என்பதாக. போருக்கு போயிட்டு சலாமத்தா திரும்பி வந்துறாரு. போரிலே வெற்றி ஏற்பட்டு அவருக்கு பொருளும் கிடைக்கிறது. மூன்றாவது நடக்கிறது. அவர் மூன்றாவது பெருமானார் செய்றாங்க, அதே மாதிரி துஆ செய்யறாங்க. அவர் என்ன செய்யறார், திரும்பி வந்து விட்டார். திரும்பி வந்ததுக்கு பிறகு அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமலின் அதுகில் பிஹில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்கின்ற ஒரு அமலை கற்றுத்தாருங்கள். ஏன்னா நான் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கேட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொர்க்கத்துக்கு போயிடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னா அவர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது, அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்ப நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் ஷஹாதத்தை நான் விரும்புகின்றேன். ஆனா நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க என்ன செய்வீங்க, போயிட்டு பத்திரமா திரும்பி வா, போயிட்டு பத்திரமா திரும்பி வா, வெற்றியோடு திரும்பி வாங்க நீங்க துஆ செய்றீங்க. நான் சலாமத்தா வெற்றியா திரும்பி வந்துடுறேன். ஆனால் எனக்கு சொர்க்கம் நான் செல்ல வேண்டும், சொர்க்கத்தில் என்னை சேர்த்து வைக்கின்ற ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தார்கள் என்பதாக என்ன செய்கிறார் அவர் கூறுகின்றார். அப்ப பெருமானா சொல்றாங்க, அலைக்கு பிஸௌம், நீ நோன்பை பற்றி பிடித்துக் கொள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுமாக பெருமானா சொன்னாங்க. சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தார் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தாங்க. பகல் காலங்களிலே அவருடைய வீட்டிலிருந்து புகை வரவே வராது. ஒருவேளை புகை வந்தது என்று சொன்னால்
அந்த அடுப்பினுடைய புகை வந்தது என்று சொன்னால் நாங்கள் விளங்கிக் கொள்வோம், இங்கே விருந்தினர் வந்திருக்கிறார்கள் என்று. விருந்தினர் வந்திருக்கிறார்களாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அவர் விருந்தாளி வந்துட்டே நோங்க விட்டுருவாங்களே தவிர இல்லை என்றால் அந்த குடும்பத்தார் முழுவதுமே எந்த அளவுக்கு ஹாதிமா, அங்கே மனைவி மக்கள் மட்டுமல்ல பணியாளர்கள் கூட அந்த நோன்பை பற்றி பிடிக்கக்கூடியவராக இருந்ததாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அகமது என்ற கிதாபினுடைய 22,249 சகபதிவு செய்யப்படுகிறது. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரமலானுடைய காலத்தில் நாம் என்ன செய்ய முழுமையாக நோன்பை நோக்கக்கூடியவராக இருக்கு என்பது ஒன்று. சரி, அப்ப நோன்பை நோக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தில் என்ன செய்ய கவனத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நோன்பை உடைக்கின்ற காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நோன்பை முறிக்கிற காரியம் நமக்கு தெரியும், நோன்பை உடைக்கிற காரியம் தான் என்ன? ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, பெருமானா சொல்றாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துல் மாலம் யஹ்ரிகுஹா, நோன்பு என்பது ஒரு கேடயம், அதை உடைக்காதவர் என்பதாக பெருமானா சொல்றாங்க. அவர் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அதை உடைக்கிற காரியம் எது என்பதாக. பெருமானா சொல்லுவாங்க, பி கதிபத்தின் வகீபத்தின், பொய் பேசுவதும் புறம் பேசுவது என்பதாக பெருமானா சொல்றாங்க. அப்புறம் மற்ற காலத்தில் அது கூடுமா அப்படின்னா அது அல்ல. மற்ற காலத்தில் தடுக்கப்பட்டதான், தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில் புனிதமிகு ரமலானுடைய காலத்தில் செய்ய நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, ஊர் பராய பூரா பேசிட்டே உட்கார்ந்து கூடாது. பொது போகணுமா இல்லையா? பொழுது போனுங்கிறதுக்காக என்ன செய்யறது, உட்கார்ந்து ஊர் கதையை பேசிக்கிட்டு அடுத்தவனை பத்தி புறம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த நோன்புடைய பலன்கள் கிடைக்காது என்பதைத்தான் பெருமானார் இங்கே கூறுகிறார்கள். அதனால முதலாவது என்ன செய்ய வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும், அந்த நோன்பை பேணுதலாக நோக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக எழுதுகிறார்கள் கியாமுல் லைல், இரவு தொழுகை. இரவு தொழுகைனா தராவியுடைய தொழுகை. அந்த தராவியுடைய தொழுகையை நாம் முழுமையாக தொழக்கூடியவங்களாக இருக்கு என்று சொல்ல பெருமானா சொல்லுவாங்க, மன்காம ரமலான ஈமானோ இஹ்திசாபா குஃபிரஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் இந்த ரமலானுடைய காலத்திலே இரவிலே நின்று வணங்குகின்றாரோ, இரவிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து இரவிலே நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் சொன்னாங்க. அதனால வந்துட்டு அவர் ரமலானுடைய நோக்கம் என்பது பாவ மன்னிப்பை பெறுவதற்கு. அந்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் என்ன செய்யுது, இரவு நேரத்திலே தராவியுடைய தொழுகை முழுமையாக தொழக்கூடியவளாக இருக்கு. எப்படி முதல் நாள் வந்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் வரக்கூடியவளாக இருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. என்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு 1.5 மணி நேரம் ஆகிறது, ஒரு 1.25 மணி நேரம் அவர் தராவி தொழ வைக்கிறாரு, ஒரு வித்திரவாதி போட சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முடிந்து விட்டால் அது புனிதமான ரமலானுடைய காலத்தை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால், எத்தனையோ மக்கள் சென்ற வருடத்தில் இருந்த மக்கள் இந்த வருஷம் இல்லை இல்லையா, அடுத்த வருஷம் நம்ம இருப்போங்கிறதுக்கு நமக்கு என்ன கேரண்டி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் கடைசி ரமலான் கூட இருக்கிறோம். நீ எனக்கு கூட அஜித் வந்து சாபமா பேசுறாரு, எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், அடுத்த வருஷம் நம்ம ஹயாத் இருப்போம், என்ன கேரண்டி இருக்கிறதா? அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் செய்யறவங்க அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றியாளர்கள். உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்துல படிச்ச உருப்பட்டான், இப்ப போய் நான் படிக்க ஆசைப்பட்டா முடியுமா? முடியாது. சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிச்சு செட்டில் ஆனவரும் உருப்பட்டார், அந்த நேரத்துல ஊதாரியார உருப்பட்டானா? இல்ல. அப்ப என்ன செய்யலாம், அந்தந்த காலத்துல அதை செய்தவர்கள் அந்த உலகத்திலே சாதித்தார்கள். அதே மாதிரி தான் இந்த புனிதமான ரமலானுடைய காலத்துல வந்து செய்யறது அப்படின்னா தராவியுடைய தொழுகை. அடுத்த காலத்துல நம்ம தராவி தொழுக முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முழுமையாக தராவிலே கலந்து கொள்ளுங்கள். தராவிலே கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இன்னொரு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், முழு குர்ஆனை கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. முழு குர்ஆனை கேட்கின்ற பாக்கியம். பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸாமிஉல் காரிஉ சவாவுன், ஓதக்கூடியவரும் கேட்கக்கூடியவரும் நன்மையிலே சமமானவர்களாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப அவர் கூட செய்யறாரு, பகல் கூட ஆம்சா ஆடி ஆடி ஓதி 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 கடைசியில் நமக்கு தராவி தொழ வைக்கிற நேரத்துல நம்ம கஷ்டம் இல்லாம என்ன செய்யற உட்கார்ந்து அந்த முழு குர்ஆனை கேட்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க முழு குர்ஆனை உட்கார்ந்து வந்து மற்ற காலத்துல வந்து யாரையாவது ஓத சொல்லி கேட்க முடியுமா? நீங்க ஓத சொல்ல மாட்டீங்க, போய் யாரும் ஓதியும் காமிக்க மாட்டாங்க. அவன் முழு குர்ஆனை என்ன செய்யறது, கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது. குர்ஆனை கேட்பதே பாக்கியம் தான். அல்லாஹ் தன் திருமறையை சொல்வான், ஃபைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவிதாழ்த்து கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்பதே பாக்கியமாக இருக்கிறதுனால என்ன செய்யுங்கன்னா, என்ன செய்யுங்க, இரண்டாவதாக தராவியுடைய தொழுகையை முழுமையாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள் திலாவத்துல் குர்ஆன். இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவராக இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனாவது ஓதி முடித்து விடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸா ஓதி குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனாவது ஓதி விடுங்கள். இன்னும் சொல்ல போனால் எழுதுகின்றார்கள், 2 தடவை ஓதுவது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஹதீஸ்ல செய்தி வருகிறது, ரமலான் காலத்திலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வருவார்கள். ஜிப்ரீல் வருகிற நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு தடவை பெருமானார் அதுவரைக்கும் இறக்கப்பட்டதை பெருமானார் ஓதி காவிப்பார், ஜிப்ரீல் கேட்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு வஃபாத்தான காலத்திலே அந்த கடைசி ரமலான்ல பெருமானார் ஓதி ஜிப்ரீல் கேட்டார், ஜிப்ரீல் ஓதி பெருமானார் கேட்டார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், புனிதமிகு ரமலான் காலத்திலே 2 குர்ஆன் ஓதுவது சிறப்பு என்பதாக எழுதுகிறார்கள். இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு குர்ஆனாவது ஓதி முடித்து விடும். ஏன் என்று சொன்னால், இந்த ரமலானுக்கு சிறப்பு கிடைத்ததே குர்ஆனின் மூலமாகத்தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன் திருவரை இப்படித்தான் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதிலேதான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, புனிதமிகு இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஓத தெரியும் என்று சொன்னால் ஓதுங்க. ஓதவே உங்களுக்கு என்ன செய்யறது, அதாவது கொஞ்சம் லேசா திக்கி திணறி ஓதுவீங்கன்னா கூட திக்கி திணறி ஓதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருமானார் சொல்லுவாங்க, யார் திக்கி திணறி ஓதுகிறார்களோ அவருக்கு 2 நன்மை என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அல் மாஹிர் குர்ஆன் மால் கிராத் சஃபரத்தில் பரரா, யார் குர்ஆனை திறம்பட ஓதுகிறார்களோ அவர்கள் மலக்குகளோடு மறுமையினாலே இருப்பார்கள். குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள் மலக்குகளோடு இருப்பார்கள். யார் குர்ஆனை திணறி திணறி ஓதுகிறார்களோ அவருக்கு 2 நன்மை என்பதாக சொன்னார். என்று சொன்னால், ஒன்று ஓதியதற்காக, 2வது அந்த சிரமத்தை சந்தித்ததற்காக, சகித்ததற்காக என்பதாக பெருமானார் சொல்வாங்க. அதனால குர்ஆன் உங்களுக்கு சரமாவது தெரிஞ்சா ஓதுங்க, இல்ல திக்கி திணறி ஏதாவது ஓத முடியும் அப்படின்னா ஓதுங்க. ஆனா சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சரியா ஓத தெரியாது, நம்ம ஆரம்பிச்சு முடிக்க முடியாது, இதுக்கே ஓத வேண்டும் என்பதா? அப்படி அல்ல. நீங்க முயற்சி செய்கிற அல்லாஹ்வின் நியத்து வைத்து நீங்கள் ஓத ஆரம்பிங்கள், எவ்வளவு முடியுமோ ஓதுங்க. ஒன்று. அதே நேரத்தில் உங்களுக்கு சுத்தமா ஓதவே தெரியும் அப்படின்னாலும் குர்ஆனையாவது கண் திறந்து நீங்கள் பாருங்க, குர்ஆனை திறந்து வச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால், குர்ஆனை பார்ப்பது இபாதத்து தான். ஓத தெரியாதவங்க சொல்றேன், அது ஓத தெரிஞ்ச ஒத்திக்கு பார்த்தா மட்டும் போய் நினைக்காதீங்க. ஓதவே தெரியல அப்படின்னா குர்ஆனை திறந்து பாருங்கள். என்று சொன்னால், அறிஞர் ஒரு மக்கள் இப்படி ஒரு செய்தி எழுதுகிறார்கள், அதாவது குர்ஆன் ஓத தெரியாத ஒரு கூட்டம் வரும் என்பதை பெருமானார் அந்த காரணத்தினால் தான் குர்ஆனை பார்க்கவே ஒரு இபாதத்து பெருமானார் சொன்னாங்க. ஏன்னா சில பேர் ஓத தெரியாத ஒரு கூட்டம் இந்த உம்மத்திலே வரும் என்பதை பெருமானார் அறிந்திருந்தார். என்று சொன்னால், இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பெருமானாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். உலகத்தினுடைய ஆரம்பமும் தெரிந்தது, உலகத்துக்கு கடைசி பெருமானாருக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில மக்கள் இப்படி வருவாங்க, குர்ஆன் ஓத தெரியாத ஒரு கூட்டம் வரும் என்பதை பெருமானார் வலையில சொன்னாங்க. குர்ஆனை பார்ப்பது கூட என்ன செய்யறது, இபாதத் என்பதாக. ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னா, குர்ஆனை மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஒரு கூட்டம் இருக்கிறது ரமலான்ல ஓதும், மற்ற காலத்துல ஓதுறது இல்லை, அது தப்பு. எல்லா காலத்திலும் ஓதுங்கள், புனிதமிகு ரமலான்ல கூட அதிகமாக ஓதுங்கள். அதே மாதிரி வீட்டுல வந்து பிள்ளைகளை எடுத்து வச்சு ஓத சொல்லுங்க. ஏன்னா ரமலான்ல லீவ் விடலை என்றாலும் நமக்கு சிரமம், லீவ் விட்டாலும் பிரச்சனை. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே வருவான். ஆரம்பத்துல இவங்க என்ன செய்யற, ஆரம்பிச்சு கொடுக்கணும் அல்ல. ரமலான் காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுல உட்கார்ந்து எல்லாத்தையும் ஓத சொல்லுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓத சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. சில பேர் நிறைய பிள்ளைங்க நோம்பு வைக்கிறாங்க, பாராட்டுக்குரியது, தராவிக்கெல்லாம் வர்றாங்க பாராட்டுக்குரிய, குர்ஆனை மட்டும் எடுத்து ஓதுறது இல்லை. குர்ஆனை எடுத்து வச்சு கொஞ்சம் ஓத சொல்லுங்கள். மக்கள் இந்த குர்ஆனை பரக்கத்தாக நிற்கிறார்கள், பரக்கத் என்பதை மாற்று கருத்து அல்ல. அல்லாஹ் சொல்வான், ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், இந்த குர்ஆன் பரக்கத் என்பதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மக்கள் பரக்கத்தை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, வீடு ஓப்பனிங் ஆரம்பிச்சுன்னா குர்ஆனை கொண்டு போய் வைக்கணும். நிக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்டா குர்ஆன் என்ன செய்யறது, அதை பெட்டியோட ஒரு பாக்ஸ் வாங்கணும், அப்படியே போய் வைத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள். சமீபத்தில் நண்பரோடு பேசிக்கொள்ள ஒரு அஜித் சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், அதுல குர்ஆன் இது இருக்குமான்னு கேட்டார். பாக்குறேன் ஜி, வீட்டுல பாக்குறதா இருந்தா எடுத்தாரன் ஜி, நான் ஓதுறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், வீட்டுல ஏதாவது எஸ்டா இருந்தா நான் பாக்குறேன் ஜி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, வீடு ஒண்ணு கட்டியிருக்கேன் ஹஸ்ரத், சொன்னாங்க வீட்டுல குர்ஆன் வைக்கிறது பரக்கத்துன்னு சொன்னாங்க. அதான் சரி கூட கேட்டேன், ஏதாவது சும்மா ஒரு குர்ஆன் இருந்துச்சுன்னா வாங்கி கொண்டு போய் வைக்கலாமே என்பதாக கேட்டேன்பாக நடந்த நிகழ்வு. அப்ப அது சொன்னாரு, கொடுமை. அதாவது குர்ஆன மக்கள் எப்படி வழங்குறாங்கன்னா, குர்ஆனை வீட்டுல போய் வைக்கணும், அது கூட அவருக்கு காசு கொடுத்து வாங்கிடக்கூடாது. ஏதாவது ஓசியா ஒரு குர்ஆன் கிடைச்சா கொண்டு போய் என்ன செய்யணும், லட்சக்கணக்கில் வீடு கட்டினாலும் கூட ஒரு பரக்கத்துக்கு ஒரு குர்ஆன் யாரா ஓசி போய் வாங்கி வைக்க வேண்டுவா கருதுகிறார்கள். இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மார்க்க விஷயத்திலேதான் ஒரு பின்னடைவாக இருக்கிறார், உலகத்துக்கு எவ்வளவு நாள் செலவு பண்றாங்க. ஆனா எதுக்கு செலவு பண்ணுமோ நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணா யோசிக்கிறாங்க. ஒன்னும் குர்ஆனை காசு கொடுத்து வாங்குறது யோசிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன விளங்குறாங்க அப்படின்னா, குர்ஆன் வந்து செய்த பரக்கத்துக்கு என்ன செய்ய, வீட்டுல போயிட்டு திருமணத்திலே கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு புது குர்ஆன் வாங்கணும், பாக்ஸோட வாங்கணும், நிறைய பேர் வாங்கி கேட்டிருக்காங்க, நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா சொல்லிடுறது, அதான் குர்ஆன் என்பது பரக்கத் என்பதை மாற்று கருத்து இல்லை. ஆனா எடுத்து வச்சு ஓடுங்க,
குரான் எடுத்து ஓதுங்க. ஆக என்ன அப்படின்னா குரானை அதிகமாக ஓதுங்கள். நாலாவதாக எழுதுகிறாங்க, நிறைய துவா செய்யுங்க. புனிதமான ரமலானுடைய காலத்தில் நிறைய துவா செய்யுங்கள். எல்லா காலத்தையும் துவா செய்யுங்கள். இந்த ரமலானுடைய காலம் துவாவுக்கான காலம். இது பெருமாள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மாலிக் அறிவிக்கிறாங்க, துவா செய்வதில் நீங்கள் சடைந்து விடாதீர்கள். துவா செய்வதிலே நீங்க என்ன செய்ய சடைந்து விடாதீர்கள், இயலாமல் ஆகி விடாதீர்கள். ஏன்னு சொன்னால் துவா செய்து எந்த மக்களும் அழிந்த சரித்திரம் இல்லையாக பெருமானா சொல்லுவாங்க. நீங்கள் துவா செய்கிற நேரத்தை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் உங்களை அழித்து விட மாட்டார். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிரிகள் மூலமாக சதிகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, துவா செய்தவனை அழிந்த சரித்திரமே இல்லை. உன்னை இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களை வீழ்த்தி விடாது என்று சொன்னால் துவா என்பது உன்னை பாதுகாக்கின்ற ஆயுதம் என்பதாக பெருமானா சொல்வார். அதனால எல்லா நேரத்திலுமே துவா செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனா பெருமானா சொல்வாங்க, சலாசத்துலா துரத்து தாவத்தும், 3 பேருடைய துவாக்கள் மறுக்கப்படுவது இல்லை. அதிலே ஒன்று நோன்பா லிசாயிமி சொல்லுவாங்க. பெருமானா சொல்லுவாங்க, லிசாயிமி ஹத்தா துஃப்திர், நோன்பு திறக்கும் வரைவாக பெருமானா சொல்லுவாங்க. அதாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா செய்வது என்பது சிறப்பிற்குரிய மாற்று கருத்து இல்லை. பெருமானா சொல்லுவாங்க, துவாவுக்கு சிறந்த நேரத்தை பெருமானா சொல்லுவாங்க இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம், துபுரிக்குள்ளி சலாத்தில், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஃபர்லுடைய தொழுகைக்கு பிறகு துவா செய்து சிறப்பிற்குரியது. பெருமானார் சஹாபாக்கள் கேட்பாங்க, துவா செய்வது சிறந்த நேரம் எதிர்பாக கேட்கிற நேரத்தில் 3 சொல்லுவாங்க. ஆக துவா செய்வதற்கு இந்த 3 நேரங்கள் சிறந்து என்பதை மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்கள் என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா, சஹருடைய நேரத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்வது, மற்ற நேரத்தில் துவா செய்வதில்லை. ஆனா பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிசாயிமி ஹத்தா இஃப்திர் என்று சொன்னால் நோன்பாடி அந்த நோன்பு இருக்கிற காலமெல்லாம் அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்பதான் என்ன செய்யுங்க அப்படின்னா, எல்லா காலத்திலையும் அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்து கொண்டே இருக்கிறதாக எழுதுகிறார்கள். 5வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நிறைய திக்ர் செய்யுங்க. அதுவும் இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில் பெருமானா சொல்லி தருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக ஓதுங்கள் பெருமானா சொல்லுவாங்க. ஹதீஸ் சல்மான் ஃபாரிசியுடைய ஹதீஸ்ல ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ்ல வரும். பெருமானா சொல்லுவாங்க, இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக ஓதுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக ஓதுங்கள், அஸ்தகுல் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை நான் கேட்கிறேன், வஅஊது பிக்க மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன் சொல்லி பெருமானா சொல்லுவாங்க. பெருமானார் சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அதாவது இப்படி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய 2 காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமாக கேட்டுவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள் என்று சொன்னால் இந்த 2ம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியது. அடுத்த பெருமானார் சொல்லுவாங்க, 2 விஷயத்தை விட்டு நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. அது என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. என்ன செய்யும் அப்படின்னா, இந்த காலத்துல அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். நிறைய சிறப்பு இருக்கிறது, நிறைய திக்ர் செய்யுங்கள். குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹதீஸை நான் கூறுகிறேன். பெருமானார் சொல்வாங்க, மஸல்லதி யذكر ரப்பஹு வல்லதி லா யذكر ரப்பஹு கமஸல ஹய்யி வல் மய்யித்தி, அல்லாஹ்வை திக்ர் செய்பவருக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் என்னவென்று சொன்னால் உயிரோடு இருப்பவரையும் மரணித்தவரையும் போன்றவர் என்பதாக பெருமானார் சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ அவர் உயிரோடு இருப்பவரை போன்றவர்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்த மனிதன் அவன் மையத்தான மனிதன். இந்த உலகத்தின் பார்வையில் அவர் உயிருடையவனாக கருதப்பட்டாலும் கூட அவரை ஒரு நடைபெறும் என்பதாக பெருமானார் இங்கே கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வாங்க, மஸலுல் பைத்துல்லதி யذكر ரப்பஹு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வீட்டுக்கு உதாரணமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத வீட்டுக்கு உதாரணமும் உயிரோடு மரணித்து இருக்கக்கூடியவர்களை போட்டு பெருமானார் சொல்வாங்க. அவனை என்ன அர்த்தம்? பெருமானார் கூறுகிறார்கள், ஒரு வீடு என்றிருந்தால் அல்லாஹ்வை எங்கே திக்ர் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வீடுகள் உயிருடைய வீடை போன்றது, உயிருடையவர்கள் இருக்கின்ற வீட்டை போன்றது. அந்த வீட்டுல யாருமே அல்லாஹ்வை திக்ர் செய்யறது இல்லை. காலம் முழுவதும் இந்த உலகத்தை பத்தியே பேசுறது, காலம் முழுவதும் என்ன செய்யறது, ஒரே சினிமா பார்க்க வேண்டியது, நாடகம் பார்க்க வேண்டியது, போன பார்த்து கும்மார் அடிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய திக்ரே இல்லை அப்படின்னா அந்த வீடு வந்துகிட்டு ஒரு மையத்துகள் இருக்கின்ற வீடு என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். என்ன செய்ய, நிறைய திக்ர் செய்யுங்கள். 6வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை இதிலே இன்னும் கவனமாக செய்யுங்கள். மற்ற காலத்தை விட இந்த சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளிலே பேணுதலாக இன்னும் அதிகமாக செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் பெருமானார் ஒரு சிறப்பை கூறுகிறார்கள், மன் நத்தா ஃபிஹி ததவ்வன் கமன் அத்தா ஃபரீதத்துல் ஃபீமா சிவாஹு. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு உபரி வணக்கத்தை யார் நிறைவேற்றுகின்றாரோ அவர் மற்ற காலத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவரை போன்றவர்களாக பெருமானார் கூறுகிறார்கள்.
அதனால இந்த ரமலான் காலத்திலே சுன்னத்தான நஃபிலான தொழுகையை நாம் நிறைவேற்றுகிற நேரத்திலே மற்ற காலத்திலே ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை நாம் பெற்றுக் கொள்கிற காரணத்தினால் சுன்னத்தான தொழுகைகள் என்ன செய்ய நஃபிலான தொழுகைகள் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். 7வது செய்தியாக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் எல்லா காலத்திலும் செய்யுங்கள். புனிதமான ரமலான் காலத்தை அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே சுழன்றடிக்கின்ற சூறாவளி காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதாக என்ன செய்து ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. பெருமானாரிடத்தில் உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால் தன்னை நாடி வந்த மக்களிடத்திலே இல்லை என்பதாக பெருமானார் சொல்லவில்லை. ஹஸ்ஸான் சாபித் என்ற கவிஞர் இப்படி கூறுவார், மாக்கால் லாக்கத்துல் இல்லா பி தஷஹுதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே தவிர இல்லை என்ற வார்த்தையை சொன்னதில்லை. அத்தஹியாத்திலே இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லானா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அத்தஹியாத்திலே வரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே வரக்கூடிய அந்த லா என்ற வார்த்தையை தான் பெருமானார் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. சொல்லுவாங்க லௌலத்த ஷஹுதக்கார் லாவுஹு நாவ், அந்த அத்தஹியாத்திலேயும் இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் இருக்குமானால் பெருமானாருடைய அந்த இல்லை என்ற வார்த்தையும் இருக்கும் என்ற வார்த்தையாக இருக்குமாக அவர் சொல்லுவார். அப்ப என்ன செய்வாங்கன்னா பெருமானார் அவர்கள் எல்லா காலத்திலுமே தன்னை நாடி வந்த மக்களுக்கு இல்லை என்பதாக சொன்னது கிடையாது. இருந்தால் கொடுப்பார், இல்லாவிட்டால் கடனாவது வாங்கி செய்வாங்க. பெருமானார் கொடுக்கின்ற பண்புடையவராக இருந்தார்கள். அதே நேரத்தில் புனிதமான ரமலான் காலத்திலே அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அதனால உங்களால் என்ன முடியுமோ தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள். அந்த தர்மத்தின் மூலமாக அஸ்ஸதகத்து பலா வர்கலா, அதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்ட எல்லா வகையான பலா முசீபத்தில் நீங்குகின்றது, கெட்ட விதிகள் கூட திருத்தப்படுகின்றது. பெருமாள் ஹதீஸ்ல இப்படி சொல்வாங்க, இன்ன ஸதகத்து துத்ஃபி வலப ரப்பி வ தத்ஃபு பி தத்தஸவ். அதாவது சதக்கா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிறது, கெட்ட மரணத்தை விட்டு அவனை பாதுகாப்பதாக பெருமானார் சொல்றாங்க. இது 8வது என்னவென்று சொன்னால் சஹருடைய நேரத்தை நீங்கள் பாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சஹருடைய நேரம் இருக்கிறது இல்லையா, அந்த நேரத்தில நான் வருஷம் உங்களுக்கு சொல்லுவேன், யாருடைய பயானையும் கேட்காதீங்க, எந்த அஜர்த்து பயான் பண்ணாலும் கேட்காதீங்க. டிவியை போட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, மேதாவிகள் பேசுவாங்க, பெரிய ஒரு கேள்வி பதிலா நடக்கும். பூராவது ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு அஜர்த்தியா போய் உட்கார்ந்துக்கிட்டு அஜர்த்து இந்த கேள்விக்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன, இந்த கேள்விகள் நீங்க தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது. மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மற்ற காலத்துல கேள்வி தப்பு இல்லை. அதனால என்ன செய்யுங்க, இந்த டிவி ப்ரோக்ராம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இத சஹருடைய நேரம் என்பது பாக்கியமான நேரம். அந்த நேரத்திலே 4 காரியத்தை செய்யுங்க. முதலாவது என்னவென்று சொன்னால் அந்த சஹருடைய நேரத்திலே தஹஜ்ஜத் தொழுகை விடாதீங்க. ஏன்னா தஹஜ்ஜத் தொழுவதற்கு மற்ற காலத்திற்கு முடிகிறதோ முடியவில்லையோ இது ஒரு நல்ல வாய்ப்பான ஒரு காலம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத்திலே செய்ய தஹஜ்ஜத் தொழுகை என்று சொன்னால் பெருமானார் சொல்லுவாங்க, ஃபைன்னஹு தாபுல் முகர்ரபீன், இது நல்லவருடைய பண்பு என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. தஹஜ்ஜத் தொழுகைக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒரே ஒரு சிறப்பு நான் சொல்கிறேன். குர்ஆனிலேயே ஒரு நஃபிலான தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் தஹஜ்ஜத்தை மட்டும் அல்லாஹ் சொல்வான். சூரா பனி இஸ்ராயீல் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபதஹஜ்ஜல் பிஹி நாஃபிலத்தலக், நபியே உபரியாக நீங்க தஹஜ்ஜத் தொழுகை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குர்ஆனிலேயே ஒரு நஃபிலை பற்றி சொல்லப்படுகிறது சொன்னா தஹஜ்ஜத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால என்ன செய்ய, சஹருடைய நேரத்தில் உட்கார்ந்துட்டு ஏதாவது வெட்டி கதையை பேசிட்டு உட்கார்ந்து இருக்காரு. முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செய்ய, தஹஜ்ஜத்துடைய தொழுகை குறைந்தபட்சம் 2 ரக்காத், அதிகபட்சம் 8 ரக்காத் வரைக்கும் தொழுகலாம். புரியுதா? 8 ரக்காத் தொழுக, 12 ரக்காத் தொழுக, குறைஞ்சு ஒரு 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுங்க. ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுங்க. எல்லா நேரத்தையும் தெரிந்தாலும் கூட குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 இடங்களில் இப்படி கூறுகிறார், வல் முஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார். உலகத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், வஹும் பில் அஸ்ஹார் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹ் தஆலா 2 வகையாக கூறுகிறார். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதாக உதேசில பெருமானார் சொல்வாங்க இல்லையா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 தடவை நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தெரிய தௌபா செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா. அது எப்ப பெருமானார் செய்வாங்க அப்படின்னா சஹருடைய நேரத்துல செய்வாங்களாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்பதை என்ன சொல்லுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்பதை பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சஹருடைய நேரத்துல தஹஜ்ஜத்துடைய நேரத்துல செய்வாங்க. 100 தடவை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா சஹருடைய நேரத்துல தஹஜ்ஜத்தை தொழுங்க, 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மூன்றாவதாக அந்த சஹருடைய உணவை உண்ணுங்கள். சஹருடைய உணவை உண்ணக்கூடியவர்களாக இருக்க. சஹருடைய உணவை என்ன செய்ய, முடிந்த வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவதை நீங்க என்ன செய்யுங்க, முடிந்த வரைக்கும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முடியாத பட்சத்துல தவறில்லை,
முடியாத வெளியில போய் சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அது தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் குடும்பத்தோடு சாப்பிட முடியும் என்று சொன்னால் சாப்பிடுங்கள். ஏன் என்று சொன்னால் பொதுவாக பெருமாள் சொல்லுவாங்க, இது உணவை நீங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிடுங்கள், அதில் பரக்கத் இருக்கிறதாக பெருமானா சொல்லுவாங்க. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, என்ன செய்யுங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, சகருடைய உணவினையும் சாப்பிடுங்க. ஒன்று. நாலாவதாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வே வந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதாக கேட்கின்ற நேரம் அது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா அந்த இரவினுடைய கடைசி பகுதியிலே முதல் வாரத்திலே வந்து அல்லாஹு தஆலா கேட்கிறார் இல்லையா, 3 விஷயத்தை அல்லாஹு தஆலா கேட்கிறார். இடத்தில் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் உண்டா, கேளுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். அதே நேரத்தில் செய்யுங்க, யாராவது உங்களுடைய ரிசுக்கை கேட்பவர் உண்டா, கேளுங்கள், ரிசுக்கை தருகின்றேன். ஏதாவது உங்களுடைய பலா முசீபத்தை நீங்க கேட்பவர் உண்டா, கேளுங்கள், நான் நீக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வே வந்து கேட்கின்ற நேரத்தில் நிறைய துஆ செய்கிறேன் என்பதால் உங்களுக்கு சொல்லக்கூடிய 8வது விஷயமாக இருக்கிறது. 9வது விஷயம் என்னவென்று சொன்னால் இஃப்தாருடைய நேரம். அந்த இஃப்தாருடைய நேரத்தில் செய்யுங்க, துஆ செய்யுங்க. இஃப்தாருடைய நேரத்தில் என்ன செய்யுது, உங்களுக்கு பள்ளிவாசல் நம்ம துஆ செய்யறோம். துஆ செய்த பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் துஆ ஓதுறோம், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு இடைவெளி கொடுக்குறோம். சரியா? நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு அந்த நேரத்தை துஆ செய்யுங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன செய்யுது, நோம்பு திறக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் பெண்களுக்கு அந்த ஆண்கள் கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுக்கணும். பூரா என்னதான் உன்னால என்ன செய்ய முடியுதோ செஞ்சு வச்சா மரியாதை சாப்பிட்டு காலம் பூரா குறை சொல்லிட்டே உட்கார்ந்துருக்காது. ஏன் இன்னைக்கு இந்த கஞ்சி ஆக்கியிருக்கலாமே, அதை செஞ்சு வச்சிருக்கலாம், இதை செஞ்சு வச்சிருக்காமே, திங்கிறதே குறியா இருக்காருங்க. அதனால என்ன செய்யுங்க, அந்த நேரத்தில் என்ன அவரால் செய்ய முடியுமோ செய்து விட்டு குடும்பத்தோடு உட்கார்ந்து துஆ செய்யுங்க. இல்ல நீங்க ஆண்கள் வீட்டுக்கு ஆண்கள் பழிக்க வந்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்யுது, பெண்களால் வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இஃப்தாருக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்களுக்கு முன்னால வேலைகளை பூரா முடிச்சுட்டு அன்னைக்கு உங்களால என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. அதுக்காக காலம் பூரா வந்துட்டு அந்த சாப்பாட்டிலேயே செய்யறதுலே குறியா இருக்காதீங்க, அதை குறை சொல்றதே ஆண்கள் குறியா இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆள் குறை சொல்லுவாங்கிறதுக்காகவே அதை செஞ்சு 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 கடைசியில் அந்த அம்மா எப்ப நோம்பு திறக்கும் அப்படிங்கிறா நம்ம நீங்கத்தான் சொல்லி நோம்பு தரதை பிறகு கடைசியில் நோம்பு திறக்கும். அது அல்ல, அந்த நேரம் இஃப்தாருடைய நேரம் இருக்கிறது இல்லையா, அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி துஆ செய்யுங்க. 10வது வந்து ஏத்திகாப், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஏத்திகாப் இருப்பை நம்மளால முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். அதை பிற 19 வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செய்ய தராவுடைய பயானை உங்களுக்கு சொல்லுவேன். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்.